சென்னைக்கு அருகே புராண கால ராமர் சீதை மலைக்கோயில். தமிழ்நாட்டில் பொதுவாக ராமருக்கென தனி கோயில்கள் குறைந்த அளவிலேயே உள்ளன. அதிலும் மலைக்கோயில் என்பது மிகவும் அரிதான ஒன்றாகும். ஆனால் சென்னைக்கு அருகே புராண கால ராமர் சீதை மலைக்கோயில் அமைந்திருப்பதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இக்கோயிலின் மூலவரான ராமரும் சீதையும் 3 அடி உயர சாலக்கிராமத்தில் காட்சி தருவதும், அக்கோயில் மன்னர்கள் காலத்தோடு தொடர்பு உடையது என்பதும் வியப்பிற்குரிய செய்திதானே. ஆற்றங்கரையோரத்தில் ஊரில் மலைகள், மலைகள் மீது ராமருக்கும் அங்காளம்மனுக்கும் பழம்பெரும் ஆலயங்கள் என இயற்கைக்கும் பக்திக்கும் உகந்த தலமாக விளங்கும் ஊரை தரிசிக்கலாம் வாருங்கள். இவ்வூரின் ஒரு மலை மீது ராமர் ஆலயமும் மற்றொரு மலை மீது அங்காள பரமேஸ்வரி ஆலயமும் அமைந்துள்ளன. இரண்டிற்கும் இடையே வர முக்தீஸ்வரர் ஆலயம் என்று 3 பழம்பெரும் கோயில்கள் கொண்ட ஊராக விளங்குவது எருமைவெட்டிப்பாளையம் எனும் புண்ணிய தலமாகும். ஊரின் 4 திசைகளிலும் 4 காவல் தெய்வங்கள் இவ்வூரை காக்கின்றன. ஊரையொட்டி குசஸ்தலை ஆறு ஓடுகின்றது. இத்தலம் சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் சிறப்புடன் விளங்கியதை வரலாறு எடுத்து காட்டுகிறது. ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து விக்கிரம சோழ வளநாட்டு புழல்கோட்டத்தில் உள்ள ஊராக திகழ்ந்ததை இங்குள்ள கிபி 1507ஆம் ஆண்டு கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. இதன் மூலம் இங்குள்ள ரகுநாத பெருமாள் ஆலய வழிபாட்டிற்கு சில வரிகள் ஒதுக்கப்பட்ட செய்தியும் தெரிய வருகிறது. இனி இத்தலத்தின் புராண கதைகளை பார்க்கலாம். ராமரின் வனவாச காலத்தில் இத்தலத்தில் தங்கிய ராமனும் சீதையும் இங்கே ஓடும் குசஸ்தலை ஆற்றில் நீராடினர். அப்பொழுது அந்த பகுதியில் வாழ்ந்த மகிஷாசுரன் எனும் அசுரன் சீதையின் மீது மோகம் கொண்டு திருமேனியை தொட வருகின்றான். இதை உணர்ந்த ராமபிரான் எருமை வடிவம் கொண்ட மகிஷாசுரனை வதம் செய்யும் நோக்கத்தில் தர்பையை 4ஆக கிள்ளி அவன் மீது ஏவினார். அவை அனைத்தும் அங்காளம்மனுக்கு உதவி செய்ய மகிஷாசுரன் வதம் செய்யப்பட்டான். அதனால் இத்தலம் மகிஷாசுர மர்த்தனபுரியானது. இதுவே தமிழில் எருமைவெட்டிப்பாளையம் என்று இன்று அழைக்கப்படுகிறது. மற்றொரு புராண கதையை அறியலாம். இத்தலத்து மலையின் மீது ராமர் சீதையின் மடியில் கண் அயர்ந்து இருந்தார். அப்பொழுது இந்திரனின் புத்திரன் காமமோகத்தில் மதி இழந்து காக உருவம் எடுத்து ஜானகியின் குசங்களை தன் அலகினால் குத்தினான். திடுக்கிட்டு எழுந்த அவர்கள் குத்தியது முள்ளல்ல, அரக்கனின் வடிவமே என்பதை உணர்ந்த ராமர் ஒரு தர்பையை கிள்ளி அதன் மீது ஏவினார். அது சக்கர ஆயுதமாக்கி காகாசுரனின் ஒரு கண்ணை கவ்வியது. தர்பையை வடமொழியில் குசம் என்பார்கள். அந்த குசம் வளைந்து வளைந்து துரத்திய பாதையே நீர் நிரம்பிய ஆறாகியது. அதுபோல ராமகிரியை தழுவி அது ஓடியதால் உத்தரவாகினி என்ற பெயர் பெற்றது. அதேபோல இக்குன்றின் மீது பல ஆண்டுகளாக ஆசிரமம் அமைக்க ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி கடுந்தவம் புரிந்த கார்கேய முனிவருக்கு ஸ்ரீமன் நாராயணன் காட்சி தந்தார் என தல புராணம் கூறுகிறது. குசஸ்தலை ஆற்றின் கரையோரம் ஏழான குன்று அமைந்துள்ளது. அந்த உச்சிக்கு செல்ல கல் படிக்கட்டுகள் அமைந்துள்ளன. குன்றின் மீது எழிலான ராமர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்குள்ள மூலவர் ராமர் சீதா பிராட்டியை தன் மடியில் இடதுபுறம் அமர்த்தி அன்னை சீதையின் மார்பில் கை வைத்து அணைத்த கோலத்தில் காட்சி தருகின்றார். வேறு எங்குமே காணப்படாத 3 அடி உயர சாலக்கிராமத்தில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. ராமர் இருக்கும் இடத்தில் லட்சுமணன் கையில் வில்லேந்தி நிற்கின்றார். இது உலோக சிலை போல அமைந்துள்ளது. அருகே ஆஞ்சநேயர் பணிவுடன் காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்தில் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சிறிய சன்னதியும் நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் மற்றும் உடையவர் சேனை முதலியாராகிய 4 சிற்பங்களும் உள்ளன. ராமபிரான் சீதையை காத்த நாள் முதல் நம்பிக்கையோடு இவ்வாலயம் வந்து வழிபடும் பெண்களுக்கு அபயமளித்து அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தலமாக இது விளங்கி வருவதை பலன் பெற்றவர்கள் கூறுகின்றனர். இது மட்டுமின்றி திருமண வரம், குழந்தை வரம் அருளும் தலமாகவும் இது விளங்குவதாக கூறப்படுகின்றது. இக்கோயில் எங்கே உள்ளது என்று பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் எருமைவெட்டிப்பாளையம் அமைந்துள்ளது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து மேற்கே சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வூர் அமைந்துள்ளது. கோயம்பேட்டிலிருந்து செங்குன்றம் வழியே காரனோடை வர வேண்டும். பின்பு அங்கிருந்து எருமைவெட்டிப்பாளையம் செல்ல வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் கோயம்பேடு, செங்குன்றத்தில் இருந்து நேரடி பேருந்து வசதிகள் உள்ளன. வாகன வசதி உள்ளவர்கள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் காரனோடை மேம்பாலத்தின் கீழே மேற்கு நோக்கி செல்லும் சாலை வழியே 7 கிலோமீட்டர் பயணம் செய்தால் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த ஊரை அடையலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.